சபரிமலை டிக்கெட்டை எப்படி ஆன்லைனில் ஈஸியாக புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிக்கெட் புக் பண்ண என்னென்ன தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஃபோட்டோ, இந்த ரெண்டும் இருந்தால் போதும் ஈஸியாக டிக்கெட்டை புக் பண்ணலாம். டிக்கெட் புக் பண்ண எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிக்கெட்டை புக் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மட்டும் தான் இதில் புக் பண்ண முடியும். ஃபீமேல் அப்படின்னா 10 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீமேல் எந்த ஒரு பெண்ணும் இதில் வந்து புக் பண்ண முடியாது. 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க புக் பண்ணலாம், 10 வயதுக்கு கீழே உங்க புக் பண்ணலாம். முக்கியமாக 5 வயசுக்கு கீழே உள்ளவங்கள ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இதில் கிடையாது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். பட் இதை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணும்போது மினிமம் நீங்கள் 5 டிக்கெட் தான் இதில் வந்து புக் பண்ண முடியும் அட் அ டைமில். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 10 டிக்கெட் வரைக்கும் இதில் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு. சரி, இது எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணது அப்படிங்கிற சொல்கிறேன். இங்கே டிஸ்பிளே கேமரா இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே சபரிமலை டிக்கெட் புக்கிங் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்க வந்தீங்கன்னா கீழே லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணல அப்படின்னா கீழே ரிஜிஸ்டர்னு அப்படி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கீழே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுமே ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் மெயில் ஆர் ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டேட் கேட்கும், நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், பின்கோடு கேட்கும், இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்காக பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கொடுத்துக்கலாம். ஒன்று ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஓடிடி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பாஸ்போர்ட்டு. நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அந்த ப்ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபோடைய நம்பரை கீழே ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை கீழே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கீழே அதே பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு இங்கே அக்ரி பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கேட்கும். நீங்கள் எந்த டேட்டில் புக் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்லாட்ஸ் நிறையவே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லாட்டில் உங்களுக்கு எந்த டைமிங்கில் வந்து நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு டைமிங்க்கும் எவ்வளோ டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைம் வந்து சூட்டபிள் ஆகுதோ அந்த டைமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் அதர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களை தவிர்த்து வேறு யாருக்காவது புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக வேறு யார் நம்பரை வந்து பேரை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்க டேட்டாலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய பேர், அவங்களுடைய லாஸ்ட் நேம் அண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அண்ட் ஃபோட்டோ ஐடிக்காக ப்ரூஃப் வந்து என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அட்ரஸ் 1, 2லையும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவை இங்கே அப்லோடு பண்ணிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த அக்ரி பட்டனை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா பேர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேரை ஆட் பண்ண போகிறீங்களோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆட் பண்ணும் போதெல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்பாங்க. ஸோ பிரசாதம் 5 டைப் ஆஃப் பிரசாதம் இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன பிரசாதம் வேணுமோ அது எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் தேவை இல்லை அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பேரை ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே செலக்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு யார் யார் பேர் வேணுமோ அவங்க பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேர் எதுவுமே ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு நேமையும் உங்களுடைய ஃபோட்டோ டேட்டாலாம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பென்சில் மேலே ஐக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அகைன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நேமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா இங்கே ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது இந்த டிக்கெட்டை காமிச்சு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக சபரிமலை டிக்கெட்டை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி நீங்களே ஈஸியாக அப்ளை பண்ண நம்ம ஈஸி அப்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.